ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்களில் பயிற்சி 1.2 பார்க்கலாம். சரிங்களா? நான் ஏற்கனவே பயிற்சி 1.1 சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போது பயிற்சி 1.2 பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். கோடிட்ட இடங்களில் உரிய இது என்னது நமக்கு கிரேட்டர் தேன் அல்லது இது லெஸ் தென் அல்லது ஈக்குவல் டு சம் சொல்லுவாங்க. சரிங்களா? குறியீடுகளை கொண்டு நிரப்புக. இந்த குறியீடுகள்லாம் நீங்கள் 5ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த குறியீடு பெருசு, இது சிறுசு, இது சமம். இங்கிலீஷில் கிரேட்டர் தேன் சொல்லுவாங்க, இதை லெஸ் தேன் சொல்லுவாங்க, இதை சமம் சொல்லுவாங்க. சரிங்களா? முதல் கணக்கு பார்த்துடலாமா? முதல் கணக்கு பாருங்கள். 48,792 டேஷ் 48,972ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரெண்டு நம்பரில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. போட்டுடலாமா நம்ம இந்த கணக்கை? நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள். கிரேட்டர் தென்னா பெரியது, இந்த மாதிரி லெஸ் தென் அப்படின்னா சிறிது, ஈக்குவல் டு அப்படின்னா சமம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது எல்லாத்தையுமே நம்ம குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கிலீஷில் சிம்பிள்ஸ். ஓகே. ஸோ இந்த குறியீடுகளை நான் இங்கே எழுதியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரி, முதல் கணக்கு பார்க்கலாமா? 48,792 டேஷ் 48,972 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இங்கே நான் தெளிவாக எழுதுகிற பாருங்கள். 48,792 48,972 4 சமமாக இருக்கா? 8 நமக்கு சமமாக இருக்கா? இங்கே பாருங்கள். அடுத்தது 7, 9. இப்போ இது ரெண்டுத்தில் எது பெருசு? நமக்கு 9 தானே பெருசு. அப்போ நம்ம எப்படி போடுவோம்? குறியீடை இப்படி போடுவோம். கிரேட்டர் தேன், அதாவது பெரிது. சரிங்களா? 9 தானே நமக்கு பெருசு, அதனால் இப்படி போட்டிருக்கோம். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ரெண்டாவது கணக்கு பாருங்கள். அடுத்த கணக்கு பாருங்கள். 1,24,08,654 டேஷ் 1,24,06,854ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எது நமக்கு பெருசு அப்படின்னு பார்க்கலாமா? கணக்கு போட்டு பார்க்கலாமா? நான் இங்கே கணக்கு எழுதியிருக்கேன். சரிங்களா? 1, 2, 4, 8, 6, 5, 4 இதை எழுதியாச்சு. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 1, 2, 4, 6, 8, 5, 4. ஸோ இது ரெண்டும் 1 சமமாக இருக்குது. 2 நமக்கு சமமாக இருக்குது. 4 நமக்கு சமமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள். 8, 6 எது பெருசு? 8 தானே பெருசு. அப்போ நம்ம குறியை எந்த பக்கம் வைக்கணும்? இந்த பக்கம் போடணும். ஸோ 8 தான் பெருசு. அதனால் கிரேட்டர் தென் குறியை நம்ம எங்கே போடணும்? இதை பார்த்து நம்ம போடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 6,58,794 டேஷ் 6,58,794ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள். இது ரெண்டுமே நமக்கு சமமாக இருக்குது. 6, 6 இருக்கா? அப்புறம் 5 இருக்கா? நான் வேணால் போட்டு காட்டுட்டேன் உங்களுக்கு. பாருங்கள். தேர்ட் சம் 6, 5, 8, 7, 9, 4 டேஷ் 6,58,794 6,58,794. அதே மாதிரி ரெண்டாவது கணக்கு பாருங்கள். 6, 6 சமமாக இருக்கா? 5, 5 சமமாக இருக்கா? 8, 8 சமமாக இருக்குது. அதே மாதிரி 7, 7 சமமாக இருக்குது. 9, 9 சமமாக இருக்குது. 4, 4 சமமாக இருக்குது. அப்போ ரெண்டு நம்பருமே நமக்கு சமமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன போடுவோம்? ஈக்குவல் டு சமம்ட்டு போடுவோமா? அவ்வளோதான். புரியுதுங்களா? பெருசாக இருந்ததுன்னா எந்த பக்கம் நம்பர் பெருசாக இருக்கோ அந்த பக்கம் கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். சமமாக இருந்ததுன்னா சம குறியீடு போடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? சரியா தவறா என கூறுக. மிக சிறிய 7 இலக்க எண்ணிற்கும் மிக பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 10 ஆகும். பாருங்கள். நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? மிக சிறிய 7 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிக பெரிய 6 இலக்க எண் கேட்டிருக்காங்க. நான் இந்த கணக்கு உங்களுக்கு போட்டு காட்டட்டா? அப்போ முதல்ல நம்ம என்ன எழுதுவோம்? மிக சிறிய 7 இலக்க எண் எழுதுவோமா? மிக சிறிய 7 இலக்க எண் என்னது? முதல்ல நம்ம என்ன போடுவோம்? 1 போடுவோமா? அப்போ 7 நம்பர் வரா மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? 0 சேர்ப்போம். அப்போ 1, 2, 3, 4, 5, 6. இப்போ என்னங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7 வந்துருச்சா? அடுத்தது என்ன?
மிக பெரிய 6 இலக்க எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன போடுவோம், மிக பெரிய 6 இலக்க எண்ணை நம்ம எது ஸ்டார்ட் பண்ணுவோம், 9 தானே. அப்போ 9 மொத்தம் 6 நம்பர் வரா மாதிரி 9 போடணும். அப்போ 2 3 4 5 6 அவ்வளோதான். அவங்க கேட்டிருக்க மிக சிறிய 7 இலக்க எண் போட்டாச்சு, மிக பெரிய 6 இலக்க எண் போட்டாச்சு. மிக சிறியன்னா 1லிருந்து ஆரம்பிக்கணும், மிக பெரியன்னா 9லிருந்து ஆரம்பிக்கணும். இலக்கம்னா இந்த நம்பர்ஸ் கவுண்ட் எண்ணிக்கை அவ்வளோதான். சரியா? இப்போ இதுலேருந்து இதை நம்ம கழித்து போட்டுடலாமா? 0லேருந்து நமக்கு 9 என்னவாகாது, போகாது. அதே மாதிரி இந்த 0லேருந்து 9 போகாது. எல்லாமே 0வாக தான் இருக்குது. அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், இந்த 1க்கு போயிடலாமா? அப்போ இந்த 1 அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்னவாகும், 10 ஆகுமா? 10லேருந்து திருப்பி நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம்ல. அப்போ இங்கே 9 ஆகும். அதே மாதிரி தான் இங்கே 9 ஆகும், 9 ஆகும். ஏன்னா இங்கே எல்லாமே 10 10ன்னு ஆகும். நம்ம 10லேருந்து ஒன்று கடன் வாங்க நமக்கு என்னவாயிட்டே இருக்கும், 9 ஆகிட்டே இருக்கும். அப்போ கடைசியாக நமக்கு என்ன இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போது 10லேருந்து 9 போச்சுன்னா 1, 9லேருந்து 9 போச்சுன்னா 0, 9லேருந்து 9 போச்சுன்னா 0, 9லேருந்து 9 போச்சுன்னா 0, இதுவும் 0, இதுவும் 0, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ எத்தனை வந்திருக்கு நமக்கு, 1 2 3 4 5 6 நம்பர் வந்திருக்கு. சரியா? ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு மிக சிறிய 7 இலக்க எண்ணிற்கும் மிக பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவா இருக்குமா, 10 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம போட்டு பார்த்ததுல நமக்கு எத்தனை நம்பர் வந்திருக்கு, 6 நம்பர் வந்திருக்கு. அப்போ இந்த கணக்குக்கான விடை என்ன, நமக்கு தவறு. அங்கே 6ன்னு வந்திருந்தா நம்ம சரின்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம தவறுன்னு எழுதணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 8, 6, 0, 9 என்ற எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்பெறும் மிக பெரிய 4 இலக்க எண் 9086 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 4 நம்பரையும் நம்ம ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை எப்படி இருக்குமா, 9086 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போட்டு பார்த்துடலாமா, நமக்கு அதே மாதிரி வருதானிட்டு. 2வது கணக்கு பாருங்கள். 8 6 0 9. அப்போ இதை நம்ம ஒரே ஒரு முறை பயன்படுத்தினோம்னா எப்படி போடலாம், முதல்ல நமக்கு என்ன வரும், பெரிய நம்பர் தானே வரும். அப்போ 9 போட்டுட்டோமா? அடுத்தது 9க்கு அடுத்தது பெரிய நம்பர் என்ன, 8, அதை போட்டாச்சா? அடுத்தது பெரிய நம்பர் என்ன, 6 போட்டாச்சா? அடுத்தது என்ன, 0. அப்போது நமக்கு என்ன வருது, இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தினா 9 8 6 0ன்னு தான் வருது. ஆனால் இவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 9 0 8 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மாறி வந்திருக்கு. அப்போ இவங்க கொடுத்துருக்கிற கணக்கு என்ன, நமக்கு தவறு. அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ இதை நம்ம என்னன்னு எழுதுவோம், தவறு அப்படின்ட்டு எழுதுவோம். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை 9000. அதாவது நம்ம 4 இலக்க எண்கள் உடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவா இருக்குமா, நமக்கு விடை 9000 வருமா? நம்ம போட்டு பார்த்துடலாமா? 3வது கணக்கு பாருங்கள். முதல்ல 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை. 4 இலக்குனா என்ன, நம்ம 4 9 போடுவோமா? அடுத்தது நம்ம இந்த ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம 3 9ல் நம்ம என்ன பண்ணுவோம், கழிப்போம். அப்போ 9லேருந்து 9 போச்சுன்னா 0, 9லேருந்து 9 போச்சுன்னா 0, இங்கே 9லேருந்து 9 போச்சுன்னா 0, அடுத்தது என்ன இருக்குது, 9. அப்போது நமக்கான விடை என்னவா இருக்குது, 9000 இருக்குது. சரிங்களா? அப்போது இவங்க கொடுத்துருக்கிறது என்ன, 9000 தான் ஆன்சர் வந்திருக்கு. அப்போது இது நமக்கு என்ன, சரி. 3வது கணக்குக்கு என்ன, சரி. இவங்க கொடுத்துருக்க விடையே தான் நமக்கும் வந்திருக்கு. அதனால் இவங்க கொடுத்துருக்க கணக்கு நமக்கு சரி. புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள். இங்கே நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பரில் என்ற எண்களில் எந்த எண் மிக பெரியது, எந்த எண் மிக சிறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 நம்பரையும் நம்ம போட்டு பார்த்துட்டு எந்த நம்பர் பெருசு எந்த நம்பர் சின்னதுன்னு எழுதணும். போட்டு பார்த்துடலாமா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், நான் எழுதியிருக்கேன். அந்த 3 நம்பரையுமே நான் என்ன பண்ணேன், எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது, இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் தான் என்னது, நமக்கு மிக பெரியது. சரியா? மிக பெரிய எண் நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் விட சின்னதாக இருக்கிறது எது, ஏன்னா எண்ணிக்கையில் சின்னதாக இருக்கிறது எது, நமக்கு இந்த 3வதாக இருக்கிற நம்பர். அப்போ இது என்னது, நமக்கு மிக
சிறிய எண். அவ்வளோதான். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியலன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணிக்கையை வச்சு தள்ளி தள்ளி போகுது இல்லையா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது தானே பெருசாக இருக்குது, அப்போ இது மிகப்பெரிய எண். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது எல்லாத்தை விட, அப்போ இது மிக சிறிய எண். அவ்வளோதான். ஈஸியாக இருக்குல்ல? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 4வது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 5 நம்பரை வந்து இறங்கு வரிசையில் எழுதணுமா. உங்களுக்கு இறங்கு வரிசையில் எப்படி எழுதணும்னு 5th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க இல்லையா? சரி, நம்ம இந்த கணக்கை போட்டு பார்த்துடலாமா? இப்போ நான் இந்த 5 கணக்கையுமே அப்படியே என்ன பண்ணுறேன், நோட்டில் எழுதுகிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் 5 நம்பரையுமே என்ன எழுதியிருக்கேன், அப்படியே லைனாக எழுதியிருக்கேன் நமக்கு புரியணுன்றதுக்காக. இறங்கு வரிசைனா என்னன்னு தெரியல உங்களுக்கு? பெருசிலிருந்து சின்னதுக்கு போகணும். இறங்கு வரிசைனா என்னது? பெருசிலிருந்து சின்னதுக்கு போகணும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த நம்பரை 5 நம்பரையும் நான் லைனாக எழுதியிருக்கேன். எது ரொம்ப பெருசாக இருக்குது? முதல் நம்பர் தானே நமக்கு பெருசாக இருக்குது. அப்போது இதுதான் முதல்ல வரும். இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகணும். அடுத்தது பாருங்கள், எது பெருசாக இருக்குது? இந்த பாருங்கள், 1க்கு அடுத்தது எது? நமக்கு 2 இருக்கா? இன்னொரு 2ம் இருக்குது. அப்போது அடுத்த நம்பர் பார்க்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு என்னவாக இருக்கும்? அடுத்த பெரிய நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்தது 3வது நம்பர் எதுவாக இருக்கும்? இதுதான் இருக்கும். ஏன்னா இந்த நம்பரும் நமக்கு ஒரே எண்ணிக்கையில் வருது, அதனால் இதுதான் பெருசாக இருக்கும். அடுத்தது 4வது நம்பர் எதுவாக இருக்கும்? இங்கே பாருங்கள், 5 இலக்கம் இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு என்னவாக இருக்கும்? பெருசாக இருக்கும். 5வது வந்து இது 6 3 4 8 4 இலக்கம் தானே வந்திருக்கு. அப்போ இதுதான் நமக்கு என்னவாக இருக்கும்? சிறிசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தோன்னே நமக்கு எது பெருசாக இருக்கோ, இலக்கம் அதிகமாக இருக்கோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுடணும். அப்புறமா வந்து முதல் நம்பரையும் பார்க்கணும், அது சமமாக இருக்குது. 2வது நம்பர் பார்க்கணும். 5ம் 1ம் வந்து பார்த்தோம்னா நமக்கு 5 தான் பெருசாக இருக்குது. அப்போ இதை 2ஆக எடுத்துப்போம். அடுத்தது இதுதான் 3ஆவதாக வரும். 4வது வந்து இதை எடுக்கணும். 5வது வந்து எது ரொம்ப சின்னதாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம அழகாக எழுதிடலாமா? பாருங்கள், நான் அழகாக எடுத்து 1 by 1 எழுதிட்டேன். சரிங்களா? முதல் நம்பர் எழுதியாச்சு, 2வது நம்பர் எழுதியாச்சு, 3வது நம்பர் எழுதியாச்சு, 4வது நம்பரும் எழுதியாச்சு, 5வது நம்பரும் எழுதியாச்சு. இப்போ இந்த சிம்பிள் தெரியும் இல்லையா? இது வந்து கிரேட்டர் தான். எது பெருசோ, ஏன்னா நமக்கு பெரிதுலேருந்து சிறிதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? பெரிய நம்பர்லேருந்து அப்படியே கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டுக்கிட்டே வந்து முடிச்சிடணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 5வது கணக்கு பாருங்கள். 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஓர் 8 இலக்க எண்ணை எழுதுக. எப்போவுமே நம்ம கணக்கு கொடுத்தாங்கன்னா 1க்கு 2 முறை நல்லா படித்து பார்க்கணும். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஒரு 8 இலக்க எண்ணை எழுதணும். அதாவது நம்மளே வந்து ஒரு 8 நம்பரை தயார் பண்ணி 6ங்கிற நம்பரை வந்து 10 லட்சம் இடத்துலையும் 9ங்கிற நம்பரை வந்து 10,000 இடத்துலையும் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் உங்களுக்கு கணக்கு போட்டு காட்டுட்டா? இப்போது 5வது கணக்கு பாருங்கள். 5வது கணக்கு நம்மளே ஒரு நம்பர் தயார் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து நானே ஒரு நம்பர் போடுறேன் பாருங்கள். 7 6 0 9 5 3 2 1. இப்போ நமக்கு 6 வந்து எத்தனையாவது இடத்துல இருக்கணுமா? 10 லட்சம் இடத்துல இருக்கணுமா? 9 வந்து 10,000ங்கிற இடத்துல இருக்கணுமா? இப்போ நம்ம இது வந்து இடமதிப்பு போட்டு பார்த்துடலாமா? 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம 6 வந்து 10 லட்சங்கிற இடத்துல வந்து நம்ம கொண்டு வந்துட்டோமா? 6 வந்து நம்ம 10 லட்சம் இடத்துல கொண்டு வந்தாச்சா? அதே மாதிரி 9 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 10,000ங்கிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு அவங்களே ஒரு நம்பரை வந்து தயார் பண்ணி 6 வந்து 10 லட்சங்கிற இட மதிப்பில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 9 வந்து 10,000 இட மதிப்பில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து விரிவாக போட்டு காட்டியிருக்கேன். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 7 6 0 9 5 3 2 1ன்னு எழுதலாம். அவ்வளோதான். சரிங்களா? இன்னொரு நம்பரும் போட்டு பார்க்கலாமா? இன்னொரு நம்பரும் போட்டு பார்த்துருக்கேன் பாருங்கள். 6 வந்து 10 லட்சங்கிற இடத்துலையும் 9 வந்து 10,000ங்கிற இடத்துலையும் போட்டு பார்த்துருக்கேன். இதை நம்ம விரிவாக போட்டு பார்த்துடலாமா? 1 10 100 1000
10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. சரியா? இப்போ நமக்கு 6 வந்து 10 லட்சங்கிற இடத்துல வந்துருச்சா? அதே மாதிரி 9 வந்து நமக்கு 10,000 என்ற இடத்துல வந்துருச்சு. இவ்வளோதான். புரியுதுங்களா? நம்மளே ஒரு நம்பரை வந்து தயார் பண்ணி 6 வந்து 10 லட்சங்கிற இடத்துலையும் 9 வந்து 5,000ங்கிற இடத்துலையும் வந்து கொண்டு வர மாதிரி அவங்க கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள். ராஜன் 4, 7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 9 இலக்க எண்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? அதாவது ராஜன் வந்து 4, 7, 9ங்கிற எண்ணை பயன்படுத்தி அவர் வந்து 3 இலக்க எண்களை எழுதுகிறாராம். அதாவது 3 நம்பராக எழுதுகிறாராம். அதை நம்ம எழுதி பார்த்துடலாமா? பாருங்கள், நான் கணக்கு போடுறேன். எத்தனாவது கணக்கு இது? நமக்கு 6வது கணக்கு. சரியா? என்னென்ன நம்பர் போடுறாரு? 4, 7, 9 வச்சு அவர் என்ன பண்ணுறாராம்? 3 இலக்க எண்ணை வந்து அவர் வந்து தயார் பண்ணுறாரு. நம்ம எழுதி பார்த்துடலாமா? இப்போ எப்படி எழுதுவீங்க? 4, அடுத்தது என்ன இருக்குது? 9, 7. அதாவது இந்த நம்பரையே நம்ம இந்த 3 நம்பரையும் நம்ம மாற்றி என்ன பண்ணிடணும்? கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது 4 போட்டு இதை அப்படியே மாற்றி எழுதலாமா? அப்போ 4, 9, 7 அப்படின்னு எழுதலாம். 4, 7, 9ன்னு எழுதலாம். அடுத்தது வேறு எப்படி எழுதலாம்? 7லேருந்து ஆரம்பிக்கலாமா? 7, 4, 9 மாற்றி எழுதலாமா? அடுத்தது 7, 9, 4ன்னு எழுதலாமா? 7, 9, 4. அடுத்தது 9, 4, 7ன்னு எழுதலாமா? 9, 4, 7. அடுத்தது 9, 7, 4ன்னு எழுதலாமா? 9, 7, 4. அவ்வளோதான். இவ்வளோ எண்களையும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 3 இலக்க எண்ணிலிருந்து நம்ம மாற்றி கொண்டு வந்து எழுதலாம். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள். 7வது கணக்கு. என்னுடைய பணம் பெறும் அட்டையின் ஏடிஎம் அட்டை கடவுச்சொல் 946 மற்றும் ஆகிய இலக்கங்களை கொண்டது. இது மிக சிறிய 4 இலக்க இரட்டை எண் ஆகும். எனது பணம் பெறும் அட்டையின் கடவுச்சொல் காண்க. அதாவது இங்கே வந்து 9, 4, 6 மற்றும் 8ங்கிற இலக்கங்களை கொடுத்துருக்காங்க. 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க நமக்கு வர ஆன்சர் எப்படி எடுத்துகிட்டு வரணுமா? மிக சிறிய 4 இலக்க இரட்டை எண்ணாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது மிக சிறிய 4 இலக்க இரட்டை எண்ணாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணணுமா? கண்டுபிடிக்கணுமா? சரி, நம்ம இதை போட்டு பார்த்துடலாமா? பாருங்கள், 7வது கணக்கில் 9, 4, 6 மற்றும் 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து அதாவது இரட்டை இலக்க எண்ணா என்னது? 2ஆல் வகுப்படக்கூடியது. 4ம் 2ஆல் வகுப்படும். 2, 2, 4. 6ம் வந்து நமக்கு 2ஆல் வகுப்படும்ல. 3, 2, 6. 8ம் நமக்கு என்னவாகும்? 2ஆல் வகுப்படும். 4, 2, 8. ஸோ இந்த 3 நம்பருமே நமக்கு என்னவாகும்? 2ஆல் வகுப்படக்கூடியது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு சிறிய நம்பர்லேருந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 எடுத்துக்கலாங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 6. ஆனால் கடைசி நம்பர் என்னவா வரணுமா? இரட்டை எண்ணா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 9ம் 8ம் தான் இருக்குது. அப்போ 9ம் 8ம் தான் இருக்குது. அப்போ இந்த 9ஐ இங்கே போட்டுட்டு கடைசி இரட்டை எண் என்னது? நமக்கு 8. அவ்வளோதான். அந்த ஏடிஎம் உடைய பாஸ்வேர்ட் நமக்கு என்னவா இருக்கும்? 4, 6, 9, 8. அவ்வளோதான். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதிட்டு கடைசியாக நம்ம இரட்டை எண் எடுத்துகிட்டு வரணும். அதனால் இந்த 9 தூக்கி 3ஆவதாக போட்டுட்டு 8 வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 8வது கணக்கு பாருங்கள். அஞ்சலக குறியீட்டு எண் 6 இலக்கங்களை கொண்டது. இதன் மூலம் 3 இலக்க எண்கள் 6, 3 மற்றும் 1, 0, 3 மற்றும் 6 என்ற 3 இலக்கங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மிக பெரிய மற்றும் மிக சிறிய அஞ்சலக குறியீட்டு எண்களை அமைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து அஞ்சலக குறியீட்டு எண் வந்து 6 இலக்கங்கள், அதாவது 6 நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பரு? 3, 6, 3, 1, 0, 3 மற்றும் 6 என்ற 3 இலக்கங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கணுமா? மிக பெரிய அஞ்சலக குறியீட்டு எண்ணையும் கண்டுபிடிக்கணுமா? அதே மாதிரி மிக சிறிய அஞ்சலக குறியீட்டு எண்ணும் நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஆனால் முதல்ல இருக்கிற இந்த 3 நம்பரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதா? மாற்றக்கூடாது. சரிங்களா? போட்டு பார்த்துடலாமா? 8வது கணக்கு பாருங்க.
6 3 1. அடுத்தது என்ன இருக்குது 0 3 6ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, முதல் இந்த 3 நம்பரை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், மாற்றக்கூடாதான். சரிங்களா, அப்போது அடுத்த 3 நம்பரை மாற்றி தான் நம்ம என்ன பண்ணணும், மிக சிறிய அஞ்சலக குறியீட்டு எண்ணாகவும் போடணும், மிக பெரிய அஞ்சலக குறியீட்டு எண்ணாகவும் நம்ம எழுதணும். எழுதிடலாமா? நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், மிகச்சிறிய அஞ்சலக குறியீட்டு எண்ணுன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 6 3 1 நமக்கு அப்படியே தான் வரும். இப்போ இந்த நம்பரில் தான் நம்ம வந்து என்ன சொல்லணும், மிக சிறிய எண்ணுன்னு எழுதணும். இப்போ 0 3 6. இப்போ இதில் எது ரொம்ப சின்ன நம்பர், நமக்கு 0 தானே, அந்த 0 போட்டுட்டோமா. அடுத்தது என்ன சின்ன நம்பர், 3 போட்டாச்சு. அடுத்த நம்பர் 6. அவ்வளோதான். சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர் அப்படியே வந்துடணும். கடைசி இந்த 3 நம்பரை தான் நம்ம என்ன பண்ணணும், மிக சிறிய நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எடுத்து போடணும். சரிங்களா, இப்போ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, மிக பெரிய அஞ்சலக குறியீட்டு எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அதை நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 6 3 1 அப்படியே போட்டுடலாமா? அடுத்தது என்ன 0 3 6 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது வந்து நமக்கு பெரிய எண்ணு, 6 தானே, அப்போ 6 போட்டுடலாமா? அடுத்தது 3 போட்டுடலாமா? அடுத்தது என்ன 0. அவ்வளோதான், இதுதான் விடை. சரிங்களா, மிக சிறிய எண்ணா லாஸ்ட் 3 நம்பரில் எது சின்ன நம்பரோ அதுலேருந்து பெருசு வரைக்கும் எழுதணும். மிக பெருசு அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 நம்பரை அப்படியே போட்டுட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதணும். அவ்வளோதான், புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 9வது கணக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மலைகளின் உயரங்கள் மீட்டரில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1வது தொட்டபெட்டா வந்து 2637 மீட்டரில் இருக்குது. மகேந்திரகிரி மலை வந்து 1647 மீட்டரில் இருக்குது. ஆனைமுடி வந்து 2695 மீட்டரில் இருக்கான். வெள்ளியங்கிரி வந்து 1778 மீட்டரில் இருக்குதான். சரிங்களா, அதாவது வந்து இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகளுடைய உயரங்களை வந்து நமக்கு வந்து இலக்கங்களில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இதை வச்சு தான் நமக்கு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? மேற்கண்ட மலைகளில் உயரமான மலை எது? அதாவது வந்து இங்கே 4 மலை கொடுத்துருக்காங்க. அந்த 4 மலையில் நம்ம எது ரொம்ப பெரிய மலை அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? பாருங்கள், நான் இங்கே வந்து மலைகளையும் அதனுடைய உயரத்தையும் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா, முதல் கேள்வி நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, மேற்கண்ட மலைகளில் உயரமான மலை எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இதுலேயே அழகாக பார்த்துடலாம். ஸோ 2 இருக்குது 1 இருக்குது. நமக்கு உயரமான மலை தானே கேட்டிருந்தாங்க. அப்போ 2 எடுத்துக்கலாமா? ஏன்னா 1 சின்னது. ஸோ 2 எடுத்துக்கலாம். ரெண்டுமே சமமாக இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, 6 வந்து சமமாக இருக்குது. அடுத்தது என்ன 3, இங்கே 9 இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆன்சராக இருக்கும், இதுதான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா 3 விட நமக்கு என்னது 9 தானே பெருசு. அப்போது முதல் கேள்விக்கு என்ன பதில், மேற்கண்ட மலைகளில் உயரமான மலை எது நமக்கு, ஆனைமுடி. சரிங்களா, ஆனைமுடி தான் என்னது நமக்கு வந்து ரொம்ப பெரிய மலை, 2695 மீட்டர். அவ்வளோதான், புரியுதுங்களா? அடுத்த இது பார்க்கலாமா? உயரத்தை கொண்டு மலைகளின் பெயர்களை மிக பெரியதிலிருந்து சிறியது வரை வரிசைப்படுத்தி எழுதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து மிக பெரிய நம்பர்லேருந்து மிக சிறிய நம்பர் வரைக்கும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துடலாமா? செகண்ட் சம்மு பாருங்கள், இங்கே மிக பெருசு எது, இது தானே. இது நம்ம போன கணக்குலேயே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதுதான் பெரிய நம்பர்னு கண்டுபிடிச்சிருந்தோமா. அப்போ இதை எழுதிடலாமா, 2695 எழுதிடலாமா. இதுக்கு அடுத்தது எது இருந்தது, இது தானே இருந்தது. ஏன்னா 3 9, 9க்கு அடுத்தது என்ன 3. அப்போ இது 2637 போட்டாச்சா. அடுத்தது என்ன இருக்குது, அடுத்தது பார்க்கலாமா. இந்த ரெண்டுத்தையும் சம பண்ணி பார்க்கலாமா. 1 சமமாக இருக்குது. 7 6 7 இருக்குது. அப்போது 7 பெருசா 6 பெருசா, நமக்கு 7 தானே பெருசு. அப்போ நமக்கு எது வரும், 3வதா இதுதான் வரும். அப்போ 1778. அடுத்தது என்ன இருக்குது கடைசியாக, 1447. அவ்வளோதான், புரியுதுங்களா? ஸோ பெருசுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், சிறியது வரைக்கும் இங்கே கணக்கு பண்ணி கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான், புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்க, ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் உயரங்களின் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஆனைமுடியோ மகேந்திரகிரியோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கழிச்சிட்டு வர விடை தான் வந்து இவங்க கேட்டிருக்க கேள்விக்கு பதில். பண்ணிடலாமா? ஆனைமுடியும் மகேந்திரகிரியோடைய உயரத்தையும் போட்டு பண்ணிடலாமா? ஆனைமுடியோட உயரம் என்ன நமக்கு, 2695. மகேந்திரகிரியோட உயரம் என்ன நமக்கு,
1647. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை வந்து கழிக்கணும். கழிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும், வேறுபாடு கிடைக்கும். நமக்கு 5லேருந்து 7 போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துலேருந்து கடன் வாங்குவோம். இங்கே பக்கத்துலேருந்து கடன் வாங்கும்போது இந்த 9ங்கிறது நமக்கு என்னவாகும், இங்கே 8 ஆகும். அப்போ இங்கே என்னவாகும், 15 ஆகும். 15லேருந்து 7 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ, 8. 8லேருந்து 4 போச்சுன்னா நமக்கு 4. 6லேருந்து 6 போச்சுன்னா 0. 2லேருந்து 1 போச்சுன்னா 1. அவ்வளோதான். அப்போது ஆனைமுடியோ மகேந்திரகிரியோட மலைகளின் உயரங்களுடைய வேறுபாடு என்ன நமக்கு, 1448 மீட்டர். அவ்வளோதான். புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, புறவய வினாக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டியலில் எந்த எண் வரிசை சிறியதிலிருந்து பெரியதாக வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அதாவது வந்து சின்னதுலேருந்து பெருசை வந்து நம்ம கொண்டு போடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், முதல் கணக்கு இந்த 1468, 1486, 1484 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சின்னது எது, இது தானே. ஃபஸ்ட்டு நம்பர் பார்க்கணும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது 2வது நம்பர் பார்க்கணும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது 6, 8, 8. இப்போ இது பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே என்னவா இருக்குது, நமக்கு மாறி மாறி இருக்குது. அடுத்தது பார்க்குறோம். அடுத்தது முதல் நம்பரும் எல்லாமே சமமாக தான் இருக்குது. அடுத்தது 3, 4, 2ன்னு இருக்குது. அப்போ இது மாறி மாறி கொடுத்துருக்கு. அப்போ இது கிடையாது. அடுத்தது 3வது கணக்கு பார்க்கணும். 13, 13, 15. ஓகே, சின்னதுலேருந்து பெருசு போயிருக்கு. அடுத்தது 4, 4, 4 கரெக்டாக இருக்குது. அப்புறம் 2, 2 கரெக்டாக இருக்குது. அப்போ 5, 8, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எது தான் கரெக்டான ஆன்சர், தான் நமக்கு என்னது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஏன்னா சின்னதுலேருந்து பெருசாக நமக்கு கரெக்டாக இது தான் நமக்கு வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அரபிக்கடலின் பரப்பளவு 1,49,00,000 சதுர மைல்கள். இது எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது? ஸோ இங்கே என்ன பாருங்கள், இங்கே 1491 இந்த நம்பர் வந்து நமக்கு முன்னையும் பின்னையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், 89க்கு 92 இருக்குது. அதே மாதிரி இங்கே 89க்கு 90 இருக்குது. அப்போ நம்ம 91க்கு முன்னாடியும் 91க்கு அப்புறமும் வர நம்பர் எதுன்னு பார்க்கணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சராக இருக்கும், அப்போ நமக்கு தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா 91க்கு முன்னாடியும் 91க்கு அப்புறமும். அப்போ நமக்கு வந்து 90 முன்னாடி இருக்குது, 92 பின்னாடி இருக்குது. அப்போ நமக்கு நடுவில் என்ன நம்பர் இருக்குது, 91 இருக்குது. ஸோ கொண்டு வந்தாச்சா? இங்கே பாருங்கள், 14 கரெக்டாக இருக்குது, 91, 90, 92. அப்போ நடுவில் என்ன இருக்கும், நமக்கு 91 தானே இருக்கும். அப்போ இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? இந்திய நாளிதழ்கள் படிப்பவர்களின் கணக்கீட்டுப்படி 2018 விற்ற நாளிதழ்களின் எண்ணிக்கையை காட்டும் அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணையில் விடுபட்ட எண் என்னவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து A வந்து 70, B வந்து 50, C வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, D வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இதுலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். 7, 50 கேள்விக்குறி 10ன்னு இருக்குது. அப்போது இந்த 50க்கும் 10க்குள்ளேயும் இருக்கிற நம்பர் தான் நமக்கு என்னவாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். ஸோ 50க்குள்ளேயும் 10க்குள்ளேயும் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா? 8 வராது. ஏன்னா 8 வந்து 10க்கு முன்னாடி தான். ஏன்னா 50க்குள்ளேயும் நம்ம பார்க்கணும்ல. 52 வராது. ஏன்னா 52 வந்து நம்ம 50க்கு மேலே போயிடும். 77ம் வராது. அப்போ 26 தான் நமக்கு என்னவாக இருக்கும், 50க்குள்ளேயும் 10க்குள்ளேயும் வர நம்பராக இருக்கும். சரிங்களா? அப்போ 26 தான் ஆன்சர். சரி, ஓகே. நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும் சம்ஸை. சரிங்களா? ஒரு தடவைலாம் போட்டாலாம் பார்த்தாலாம் வராது. அதனால் 1க்கு 3 முறை நல்லா கணக்குங்களை போட்டு பாருங்கள். சரிங்களா? புரியலனா வீடியோவை திருப்பி போட்டு பார்க்கணும். சரிங்களா? சரி, ஓகே. நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.